வெல்கம் டு தான்ஸ் கிச்சன். இன்றைக்கி செஸ்மி நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இதுக்கு ஒரு தவா எடுத்து அதை ஹீட் பண்ணிவிட்டு அதாவது வெள்ளை எள்ளு தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுனாலே அது அப்படியே ஸ்ப்ளட்டர் ஆகும், அதாவது தெறிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த எள்ளை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை ஆகும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஓகே, இப்போ இது எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு, ஆயில் நல்லா சூடாகணும். சூடான பிறகு நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் கார்லிக் நான் அதையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு வினிகர், ஒரு டேபிள்ஸ்பூன் வினிகர். இது நம்மளுக்கு கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் நான் எல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சோயா சாஸ், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஆனியனோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா பைண்ட் ஆகட்டும். அப்போ தான் அந்த டார்க் சோயா சாஸோட ஃப்ளேவர் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ், இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதையும் அந்த ஆனியன் மிக்சரோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஆனியன் கார்லிக் நூடுல்ஸில் எல்லா இடத்துலையுமே தெரியணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலரே அமேசிங்காக இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக சூப்பி அப்புறம் ட்ரை நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எள்ளு, செஸ்மி சீட்ஸ், அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு ஒயிட் கலரில் இருக்காது, அது பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒயிட் கலர் நூடுல்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். நம்மளுக்கு செஸ்மி நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதில் கார்னிஷிங்க்கு செஸ்மி சீடும் கொரியாண்டர் லீவ்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே தான்ஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும்.